15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கோம். நாங்க ஏன் தோக்குறோம்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் 15 வருஷமா தோத்தாலும் கூட இந்த கட்சியில உறுதியாக நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் வென்றாலும் வெல்லாவிட்டாலும் எங்களுடைய கருத்தியல் வெல்லும். எங்களுடைய கருத்தியலை கடத்திக்கிட்டே இருக்கிறோம். 52,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழ் மொழியை சீமானோ தேசிய தலைவர் பிரபாகரனோ நத்த சிவசங்கரனோ காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது எங்களுடைய பிறவி கடன். நாங்கள் என் தமிழ் மொழியும் பண்பாட்டையும் கலாச்சாரம் கடத்துறோம். இப்படி ஒரு இனத்துல தாண்டா வள்ளுவர் பிறந்தாரு, இப்படி ஒரு இனத்துல தாண்டா முத்துராமலிங்க தேவர் பிறந்தாரு, இப்படி ஒரு இனத்துல தாண்டா காமராஜர் பிறந்தாரு, இப்படி ஒரு இனத்துல தாண்டா வ.உ.சி. ஐயா பிறந்தாருன்னு சொல்லி ஒவ்வொரு தலைவர்களும் வாழும் போது நாம் பாராட்ட மறந்து விட்டோம், அவர்களை கொண்டாட மறந்து விட்டோம். ஆகவே நாம வேற வழி இல்ல, இந்த கட்சியின் மூலமாக இந்த தமிழ் மொழியும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாம சாவிடாம அடுத்த தலைமுறை கடத்துறோம். நீ ஓட்டு போட்டு ஜெயிச்சு நான் ஒண்ணுக்காக நான் எம்எல்ஏ மகனா அமைச்சர் மகனா, நீ ஜெயிக்க வச்ச உடனே நான் ஜெயிச்சு போய் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு, இது வேற நான் பொண்டாட்டின்னு யதார்த்தமா வப்பாட்டி வந்துருச்சு. ஒரு எதுகை முனையில சொல்லிட்டேன். இசகி சுப்பி ஐயா வர்றாரு ஸ்க்ரூட்னிக்கு, வேட்புமனு பரிசீலனை அளிக்கும் போது தோல்ல கையை போட்டு தம்பி எனக்கு வப்பாட்டியே இல்லைனாரு. இருக்கா இல்லையான்ற புள்ளி வரத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். எந்த ஊர்ல இருக்கு, என்ன வேலை வாக்குது, அவங்க வீட்டுக்காரர் யாரு, அவங்க வீட்டுக்காரமா இங்க உன்னிட்ட எப்படி வேலை செஞ்சு எல்லாமே இருக்கு. ஆனா அதை வெளியில சொல்லக்கூடாதுல, அது அசிங்கமாய் போயிடும். நாகரிகமா இருக்கலாம், படிச்சுட்டோம்ல, அதனால சொல்றல. ஆனா இப்பயும் நான் சொல்லல. இப்பயும் ஏதாவது சொன்னா பேரு இரு சொன்னா அடுத்த தலைவா வணக்கம், என்னை வாழ வச்ச தெய்வமே சரவணன் வாழ்க. ஏன்னா அது பேசுறது ஒரு 5 நிமிஷம் முடிச்சுக்கிறேன், முடிவுரை சொல்லாம இறங்கிட்ட நல்லா இருக்காது. ஆகவே அதனால தொடர்ச்சியாக சொன்னேன். அப்ப ஐயா சொல்றாரு, நான் தம்பி மணலே அல்லல தம்பினாரு. நான் அவர்கிட்ட சொன்ன குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட. ஐயா ஐயா உனக்கு இந்தா யார யாரன்னு சொல்லுங்க, யார இருங்க ஐயா அண்ணா அவனை விடுங்க. தலைவா யார மரியாதையா பேசுன, இங்க பாருங்க யாருன்னு மரியாதை பேசுன, யார் அப்படித்தானே பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன மயிலா புடுங்க கொள்ள அடிக்கிற ஓசை வலிக்குது இங்க வரு. நீ என் கூட்டத்துக்கு வந்து அடிக்காத அடிக்காத உங்க தொடாத. என் கூட்டத்துக்குள்ள வந்துட்ட, கூட்டத்துக்குள்ள வந்துட்டா பிரபாகரன் பிள்ளைகள் நாகரிகமா உன்னை அனுப்புறான். உங்க அம்மா உன்னை பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. உன்னை உங்க அம்மா பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. வாயில வாக்கியரிசை போடுறது அரசியலுக்கு வந்திருக்கேன். வாயில வாக்கியரிசை போடுறது அரசியல் வந்திருக்கேன். 10 வருஷம் நத்த விசுவாசம் எடுத்து அரசியல் பண்ண வேண்டாம். 10 வருஷம் அமைச்சரா இருந்த நத்த விசுவநாதன் எதிர்த்து அரசியல் பண்ணுவேன். உங்க இசைக்கு சுப்பையானுக்கு ஒரு ஆளே கிடையாது. விசுவநாதனுக்கு என் பேர் என்னடா போடா. நீங்க எல்லாம் ஒரு ஆளு மயிறு தோணா துருத்தி நேரடியா வர சொல்றா, நேரடியா வர சொல்ற. இதே மாதிரி அவர் வந்து பேச சொல்றா, நான் பேசுறேன். உன் தொகுதிக்குள்ள நான் வந்து 2 மாசம் ஆகுது. உன் தொகுதிக்குள்ள வந்து மொத்தமா 2 மாசம் கூட முழுமையிடல, 40 நாள் ஆகுது. 40 நாள்லயே உனக்கு மண்டல பூஜை வச்சுட்டு 48வது நாளே மண்டல பூஜை வைப்பாங்க. உனக்கு 40 நாளே மண்டல பூஜை வச்சுட்டு ராஜா, என்ன நான் இன்னும் 2 மாசம் இங்க இருக்குன்னா உன் கையில உன் தாலி எடுத்து கையில கொடுத்து போடுவேன்.